1.2.7. யார் என் கூட படிக்கிறதுக்கு ஆசையா இருக்கீங்க? நான் படிக்கிறேன். படிங்க இதுவே மாதாஜி. எல்லாரும் reading. யா ஓகே. வாசுதேவ பகவதி वासुदेवे भगवती பக்தி யோக பிரயோஜிதः भक्ति योग प्रयोजितः ஜனயத்யாசு வைராக்கியம் जनयत्यासु वैराग्यं ஞானம் ச யத் அஹைதுகம். ज्ञानं च यत् अहैतुकम् வாசுதேவே பகவதி वासुदेवे भगवती பக்தி யோக பிரயோஜிதः भक्ति योग प्रयोजितः ஜனயத்யாசு வைராக்கியம் जनयत्यासु वैराग्यं ஞானம் ச யத் அஹைதுகம். ज्ञानं च यत् अहैतुकम् தேங்க்யூ, ஷேரிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி, இப்போ படிங்க. இப்போ படிங்க, சிந்து மாதாஜி படிங்க. 1.2.7. हरे कृष्ण प्रभु। वासुदेवे भगवती भक्ति योगे प्रयोजितः जनयति आसु वैराग्यं ज्ञान च यत् अहैतुकम्। ஓகே, செகண்ட் லைன் படிங்க. जनयति आसु वैराग्यं ज्ञान च यत् நீ சான்ஸ்கிரிட் சொல்லி தரணுமா மேக்ஸ் சொல்லி தரணுமான்னு தெரியல. ரெண்டாவது லைன் படிங்கன்னு. இல்ல, நான் 4 லைன் 2 லைனா எழுதிட்டேன் பிரபு. ஓகே, 4ஆ எழுதிக்கங்க. பக்தி யோக பிரயோஜிதः இன்னொரு வாட்டி. பக்தி யோக பிரயோஜிதः. பக்தி யோக சின்னதா ஒரு ஓகே. பிரயோஜிதா, வெரி குட். 4வது லைன். பக்தி யோக ஞானம் ச யத் அஹைதுகம். யத் வரக்கூடாது, ஏன்னா ஞானம் சயத் கொஞ்சம் த த அப்படிதான் வரணும். யத்னு வரக்கூடாது. ஞானம் எப்படி பிரபு? ஞானம் சயத். ஞானம் சயத் அஹைதுகம். ஓகே, சோ 3வது லைன ஜனயதி ஆஷு வைராக்கியம்னு சொல்லிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜனயத் யாஷு வைராக்கியம் அப்படியும் சொல்லலாம். சமஸ்கிருதத்துல யாஷுன்னு தான் இருக்கும். இங்க இங்கிலீஷ்ல தான் அந்த வேர்டை வந்து பிரிச்சு போட்டிருக்காங்க. சமஸ்கிருதத்துல வந்து ஜனயத் யாஷுன்னு தான் இருக்கும். ஜனயதி ஆஷு அப்படின்னு இருக்காது. ஸோ அதனால நீங்க ஜனயதி ஆஷு வைராக்கியம்னு சொன்னாலும் ஓகே தான், ஜனயத் யாஷு வைராக்கியம்னு சொன்னாலும் ஓகே தான். ஓகே ஓகே, ஃபைன். தேர்ட் லைன் படிங்க சிந்து. ஜனயத் யாஷு வைராக்கியம். வெரி குட். எஸ், அப்படியே லைனா படிங்க, ஒருத்தரா படிங்க. மோகனா மாதாஜி படிங்க. कृष्ण प्रभु। वासुदेवे भगवती भक्ति योग प्रयोजितः जनयति आसु वैराग्यं ज्ञानं च यत् अहैतुकम्। यस, गीता माताजी। हरे कृष्ण प्रभु। वासुदेवे भगवती भक्ति योग प्रयोजितः जनयत्याशु वैराग्यं ज्ञानं च यत् अहैतुकम्। एक्सीलेंट। नेक्स्ट कल्पना माताजी। हरे कृष्ण प्रभु। वासुदेवे भगवती भक्ति योग प्रयोजितः जनयत्याशु वैराग्यं ज्ञानं च यत् अहैतुकम्। ओके, नेक्स्ट रति विलासिनी। हरे कृष्ण प्रभु। वासुदेवे भगवती भक्ति योग प्रयोजितः अहै जनयत् यासु वैराग्यं ज्ञानं च यत् अहैतुकम्। ओके, श्रीकला माताजी एंड रसरानी माताजी। हरे कृष्ण। वासुदेवे भगवती भक्ति योग प्रयोजितः जनयत् यासु वैराग्यं
ज्ञानं च यदहैतुकम् हरे ஓகே, कृष्ण இன்னொரு வாட்டி மூணாவது லைன். जनयत्यासु वैराग्यं यासु ஆசு இல்ல, ஜனயத் யாஷு. जनयत्याशु वैराग्यं திரும்ப ஓகே, ஃபைன். படிக்கவா? வேண்டாம், கரெக்டா இருக்கு. हरे कृष्ण हरे कृष्ण प्रभु। ஆ वासुदेवे भगवती भक्ति योग प्रयोजितः जनयत्याशु वैराग्यं ज्ञानं च यत् अहैतुकम्। ஓகே. வேற யார் நீ படிக்கல? கேஷவ மாதாஜி படிச்சாச்சா? படிங்க. Yes, Prabhu. யா वासुदेवे भगवती भक्तियोग प्रयोजितः जनयति आसु वैराग्यं ज्ञानं च यत् हेतुकम्। ஓகே, ரொம்ப ஈஸியா இருக்குல்ல இன்னைக்கு ஸ்லோகா. அப்புறம் வேற யார் நீ படிக்கலையா? படிங்க. யா वासुदेवे भगवती भक्तियोग प्रयोजितः जनयत्यासु वैराग्यं ज्ञानं च यत् अहैतुकम्। ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்திரா மாதாஜி நீ பண்ணல? யா हरे कृष्ण। மைத்திலி மாதாஜி அடுத்தது பண்ணுங்க. वासुदेव भगवती भक्तियोग प्रयोजितः जनयत्यासु वैराग्यं ज्ञानं च यत् अहैतुकम्। ஓகே, சிவானி மாதாஜி அப்படியே हरे कृष्ण। கடைசி. யா वासुदेवे भगवती भक्तियोग प्रयोजितः जनयत्यासु वैराग्यं ज्ञानं च यत् अहैतुकम्। ஓகே, மைத்திலி மாதாஜி. वासुदेवे भगवती भक्ति योग प्रयोजितः जनयत्यासु वैराग्यं ज्ञानं च यत् अहैतुकम्। ஓகே, நெக்ஸ்ட் லக்ஷ்மி மாதாஜி. கௌரவ பிரேமி. भगवती அப்புறம் भक्ति பண்ணுங்க. योग वासुदेवे भगवती भक्ति योग प्रयोजितः जनयत् यासु वैराग्यं ज्ञानं सयत् अहयतुकम्। ஓகே, வாசு இல்ல, வாசுதேவே. ஓகே, அப்புறம் வந்து वासुदेवे ஒரு வாட்டி சொல்லுங்க. वासुदेवे வெரி குட், வெரி குட். ஒரு லைன் சொன்னா அந்த லைன் ஃபுல்லா படிங்க. वासुदेवे भगवती ஓகே, நாலாவது லைன் படிங்க. ज्ञानं सयत् अहयतुकम्। அகயத்துக்கம் இல்ல, அகைத்துக்கம். सारी ज्ञानं सत्यम् अहैतुकम्। சத்தியம் இல்ல, ஞானம் சயத் सारी அகைத்துக்கம். ज्ञानं सयत् अहयतुकम्। அகய இல்ல, அகை. अहै ज्ञानं सयत् अहैतुकम्। அந்த ஞானம் ச நல்லா வரணும். சட்டினி அப்படி வருது இல்லையா, அந்த ச வரணும். ஞானம் ச. ज्ञानं सयत् अहैतुकम्। ज्ञानं सयत् अहैतुकम्। வெரி குட் மாதாஜி, வெரி குட். இனி யார் பண்ணாம இருக்காங்க? கௌரவ பிரேம் இனி பண்ணல, உடம்பு சரியில்லை. நாங்க இப்ப பண்றாங்களா? சரி, ஃபைன். ஸோ அப்போ நம்ம மீனிங்க்கு போகலாம். இப்போ இதோட இது பார்த்தீங்கன்னா 1.2.7. நம்ம ஏற்கனவே 1.2.6 பார்த்தோம் இல்லையா? சவை பும்சோ பரோ தர்மோ யதோ பக்திர் அதோக்ஷஜே அஹேதுகி அப்ரதிஹத ஆத்மா சுப்ரசீததி அப்படின்றத பார்த்தோம். வாசுதேவர் அந்த அதோக்ஷ குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த பகவானுக்கு, அதோக்ஷனுக்கு நம்ம வந்து சர்வீஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? நம்ம வந்து அஹைத்துக்கு அப்ரதிஹத, எந்த விதமான மோட்டிவேஷன் இல்லாமல், எந்த ஒரு இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் நம்ம வந்து பக்தி பண்ணும்போது அது வந்து ஆத்மாவுக்கு பரம திருப்தியை வந்து கொடுக்கும். சுப்ரசீததி அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா? இப்போ அடுத்தது அதோட கண்டினியூஷன். ஸோ அப்படி நம்ம வாசுதேவருக்கு நம்ம அதோக்ஷனுக்கு பண்ணும்போது இன்னும் 2 இது வருது. என்ன வருது? பிரயோஜனங்கள் இருக்கு. ஓகே, ஸோ என்ன 2 கிஃப்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா 2 ரிசல்ட் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கலாம். என்னன்றத பார்க்கலாம். வாசுதேவே பகவதி. ஓகே, நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணோம், தமிழ்காரங்களுக்கு வந்து பகவான் பகவதி அப்படின்னா உடனே அம்மனை நினைச்சிருவோம் இல்லையா? ஸோ பகவான்னா ஆம்பளை, பகவதி அப்படின்னா பொம்பளை இல்லையா? பகவதி அம்மன் கோயில், அது நாகர்கோயில்காரங்களுக்கு நினைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்கு. ஏன்னா நாகர்கோயில் அந்த லாஸ்ட்ல
கன்னியாகுமரி பீச் பக்கத்துல பகவதி அம்மன் கோவில் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம நினைக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் இங்க பகவான் தான் பகவதியா மாறி இருக்கு. அதாவது சமஸ்கிருதம் படிச்சா மொத்தம் 8 வேற்றுமைகள் இருக்கு. ஓகே, 1ஆம் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, அனுகுல மத்தேஜி படிச்சிருப்பாங்க அதை. ஸோ அது மாதிரி 8 வேற்றுமைகள் இருக்கு. ஓகே, ஸோ உதாரணத்துக்கு ஒரு ராமா அப்படின்ற ஒரு வார்த்தை எப்படிலாம் போகுதுன்னு பாருங்க. ராமஹ, ராமம், ராமேன, ராமாய, ராமாத், ராமஸ்ய, ராமே, ஹே ராமா. இது அத்தனையும் ராமர் தான். ஆனா என்ன, ராமனுக்கு, ராமனுக்காக, இந்த மாதிரி அது வந்து மாறி மாறி வரும். எதுக்காக அப்படின்ட்டு யாரு, யாரை, யாரால், யாருக்கு, யாரிடமிருந்து, யாருடைய, எங்கே, ஓ, 8 இந்த மாதிரி வேற்றுமைகள். இதை டீட்டெயில்டா இன்னொரு வாட்டி பார்க்கலாம். தமிழ்ல சொல்லணும்னா ராமன், ராமனை, ராமனால், ராமனுக்கு, ராமனிடமிருந்து, ராமனுடைய, ராமனில், ஓ ராமா. அத்தனையும் ராமா தான். ஆனா அது எப்படி வருது? ராமஹ, ராமம், ராமேன, ராமாய, ராமாத், ராமஸ்ய, ராமே, ஹே ராமா அப்படின்னு 8 விதமாக மாறுகிறது ஒரே வார்த்தை. அப்போ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஸ்லோகத்துல பகவதி அப்படின்னு வந்தா உடனே நம்ம வந்து என்ன நினைக்கணும்? அது பகவானோட ஒரு வேற்றுமை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ வாசுதேவ பகவதினா கிருஷ்ணரோட பொண்டாட்டி அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். ஓகே, சும்மா அந்த மாதிரி முட்டாள்தனமா ஐடியா எனக்கு தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. நீங்கெல்லாம் அப்படிலாம் நினைக்க மாட்டீங்க. ஸோ என்னை மாதிரி முட்டாளுக்காக நான் சொல்லிக்கிறேன். வாசுதேவே பகவதி அப்படின்னா பகவான் வாசுதேவருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் டு லார்ட் ஸ்ரீ கிருஷ்ணா, த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட், அந்த வாசுதேவருக்கு பக்தி யோக பிரயோஜிதக, பிரயோஜிதக அங்க வந்து பிரயோகம் பண்றாங்க. பிரயோகம், நீங்க இந்த வார்த்தை யூஸ் பண்ணிருப்பீங்க. இது பிரயோஜனம் இல்ல, பிரயோஜித. பிரயோஜிதக அப்படின்னா பிரயோகம் பண்றாங்க, அதாவது அப்ளை பண்றாங்க. எதை? பக்தி யோகத்தை. பிரயோஜிதக நம்ம ப்ராப்பரா பக்தி யோகத்தை யாருக்கு? வாசுதேவ பகவதிக்கு நம்ம அப்ளை பண்ணணும்னா என்ன வருது? ஞான ஜனயதி ஆஷு வைராகிய. ஆஷுன்னா ரொம்ப சீக்கிரம், ஜனயத்தினா ப்ரொடியூஸ் பண்றது, ஜனனம். ஓகே, ப்ரொடியூஸ் பண்றது. அப்ப இந்த மாதிரி இந்த வாசுதேவருக்கு, பகவான் வாசுதேவருக்கு நம்ம பக்தி பண்ணணும், அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னா வேற யாருக்கோ இல்லை, வாசுதேவருக்கு நம்ம பக்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? அது என்ன உற்பத்தி பண்றது? 2 பிள்ளைங்க. ஜென்ரலா இதை பிள்ளைங்கன்னே தான் சொல்லுவாங்க. ஒரு லீலையா இருக்குது ஆக்சுவலி. பத்ம புராணத்திலேயோ இதுலயோ வரும். ஆக்சுவலி நாரத முனி வந்து அப்படியே பார்ப்பாரு, ஒரு அம்மா ரொம்ப இதா இருப்பாரு. அப்புறம் அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்க அதோட ரொம்ப கேவலமா இருப்பாங்க. அப்ப யாரு நீங்களாம் அப்படின்னு கேட்கும்போது அப்ப இவங்க சொல்லுவாங்க, நான் தான் பக்தி தேவி, நானு, இது என்னோட 2 பசங்க, ஒன்னு பேர் வந்து ஞானம், இன்னொரு பேர் வந்து வைராகியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏன் இப்படி ஆச்சு? நான் இந்த மாதிரி சவுத் இந்தியா சுத்தினேன், நார்த் இந்தியா சுத்தினேன், இப்படி எல்லாம் சுத்தி சுத்தி வீணா போயிட்டேன், அதனால நாங்க இப்படி இருக்கோன்ட்டு. அப்புறம் நாரத முனி வந்து நீ இந்த பக்கம் போ, அங்க வந்து இந்த பாம்பு கிடைக்கும், இங்க வந்து இந்த விஷம் இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லி அது ஒரு பெரிய கதை. அது அந்த மாதிரி பண்ணி நீங்க போனா நீ செழிப்பா இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க பக்தியா. ஓகே, ஸோ அப்போ பக்தி யோகம் எப்படி? கேசவ மாதாஜிக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, அதே மாதிரி இந்த பக்தி யோகத்துக்கு வந்து 2 பிள்ளைங்க, ஒன்னு ஞானம், ஒன்னு வைராகியம். அதுதான் ஜனயதி. ஜனயத்தினா குழந்தைகள், இல்லைன்னா ப்ரொடியூசர். அப்ப பக்தியை வாசுதேவருக்கு நம்ம ஒழுங்கா பிரயோஜனம் பண்ணோம்னா, அப்ளை பண்ணோம்னா அது என்ன பண்ணுது? ஜனயதி ஆஷு. ஆஷுனா வெரி குவிக்லி, ரொம்ப சீக்கிரமே 2 விஷயத்தை பண்றது. ஒன்று வைராகியம். வைராகியம்னா என்னது? துறவு அர்த்தம். திருப்பி திருப்பி நான் நிறைய வாட்டி இந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன், வைராகியம்னா துறவுன்னு. ஆனா நிறைய பேர் திருப்பி நம்ம தமிழ்ல ஒரு வைராகியத்துக்கு ஒரு அர்த்தம் வச்சிருக்கோமே, அதே அர்த்தத்தை தான் திருப்பி திருப்பி சொல்றாங்க. ஸோ அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். வைராகியம்னா துறவுன்னு அர்த்தம், சரிங்களா? அப்புறம் என்னது? ஞான ஜனயதி ஆஷு வைராகியம். அடுத்தது 4வது லைன்ல ஞானம் சையத் அஹைத்துக்கம், வைராகியம். அதுக்கப்புறம் என்ன கிடைக்கிறது? ஞானமும் வருது. அண்ட் சனா அண்ட் ஞானம் ச அப்பனா என்ன அர்த்தம்? அண்ட் நாலேஜ். யத் அஹைத்துக்கம் விச் இஸ் காஸ்ட்லெஸ், விச் இஸ் நான் டிபெண்டன்ட். அஹைத்துக்கம்னா எதையும் சார்ந்து இல்லை,
நீ பக்தி பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா வித்தவுட் இந்த இடத்துல அஹேதுகம்க்கு வந்து வித்தவுட் எனி ஸ்பெஷல் எண்டவர், எந்த விதமான தனிப்பட்ட முயற்சியும் இல்லாமல், இந்த வைராகியத்துக்காகவும் இந்த ஞானத்துக்காகவும் எந்த விதமான தனிப்பட்ட முயற்சியும் இல்லாமல் நீ பக்தியை வாசுதேவருக்கு பண்ணும் பட்சத்தில் உனக்கு ஞானமும் வைராகியமும் கிடைக்கும். இஸ் இட் கிளியர்? லைன் பை லைனா இல்ல மொத்தம் இது சம்மரைஸ்? ஓகே. வாசுதேவருக்கு, பகவான் வாசுதேவருக்கு நம்ம பக்தி பண்ணினோம்னால் ஞானமும் வைராகியமும் எந்த விதமான தனிப்பட்ட முயற்சியும் இல்லாமல் கிடைக்கும். இப்ப நீ இட்லி பண்ணா இட்லி மட்டும்தான் கிடைக்கும். ஆனா இங்க பக்தி பண்ணனா சட்னியும் சாம்பாரும் கிடைக்கும். இதெல்லாம் யாராவது கேட்டு என்ன தொடர்பு கட்டையால அடிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே. ஸோ பக்தி பண்றோம், ஆனா ஞானம் அண்ட் வைராகியம் ஃப்ரீயா கிடைக்கிறது வித்தவுட் எனி எண்டவர். இவன் 10.10 இந்த இதை வந்து ரிலேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? வாட் இஸ் 10.10 பகவத்கீதால? தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே. ஸோ த லார்ட் கிவ்ஸ் த நாலேஜ். உனக்கு என்னென்ன நாலேஜ் வேணுமோ, என்னென்ன ஞானம் வேணுமோ எல்லாமே பகவான் தானா கொடுப்பாரு. அதுக்காக நம்ம தனிப்பட்ட ஒரு முயற்சி பண்ணிக்க வேண்டாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல அஹைத்துக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து தனிப்பட்ட முயற்சி எதுவும் இல்லாமல் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. பிரயோஜிதக அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணோம்? சின்சியரா, ப்ராப்பரா, அண்டர் த ப்ராப்பர் கைடன்ஸ். ஏன்னா தானோன்னு உதாரணத்துக்கு சாம்பார் இருக்கு, தக்காளி, என்ன சொல்றது, காய்கறி, பருப்பு, தண்ணி, புளி எல்லாம் ஒரே நேரத்தில் பண்ணி கொதிக்க விட்டா சாம்பார் நல்லா வருமா? நல்லா சாம்பார் வரணும்னா சனிக்கிழமை வாங்க, நான் பண்ண போறேன். இங்க ஒரு மாதாஜியா சர்வீஸ்க்கு கூப்பிட்டுருக்கோம். அதனால நான் அன்னைக்கு நான் சமையல் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அனுக்கலாக்கும் உங்களுக்கும். ஓகே. ஸோ நானே சொல்லிக்க வேண்டியதுதான் என் சாம்பார் நல்லா இருக்குன்னு. ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு டிஃப்ரெண்ட் டைமில் எல்லாத்தையுமே பண்ணுறோம் இல்லையா? எண்ணெயை காய வச்சு தாளிப்பு பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் தக்காளியை போட்டோ இல்லைன்னா முட்டைக்கசு போட்டோ கொஞ்சம் வதக்கி அதுக்கப்புறம் தக்காளியை பண்ணுறோம் இல்லையா? அதுக்கப்புறம் கொஞ்சம் வேக வச்ச காய்கறியை வந்து அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அது ஒரு லெவலில் பண்ணுறோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? புளி தண்ணியை கொஞ்சம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? நம்ம பருப்பு நல்லா கடைஞ்சு வேக வச்ச பருப்பு வந்து போடுறோம். எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட். கடைசியில் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கொத்தமல்லியை சாப் பண்ணி போடுறோம் இல்லையா? இட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் டைம் டு புட். ஸோ அந்த மாதிரி பக்தியை ப்ராப்பர் கைடன்ஸில் ப்ராப்பராக நம்ம அப்ளை பண்ணும்போது அதை என் இஷ்டத்துக்கு நீ என்னடா சொல்றது, எனக்கு எல்லாம் தெரியும் போடா, எல்லாம் ஒன்றா போட்டாலும் எல்லாம் ஒன்று தான், எல்லாம் அடுப்பில் போட்டு ஒரு கொதி விட்டேன்னா சாம்பார் தான் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ என்ன இருக்கும்? அதில் ஒரு ருச்சியோ மனமோ எதுவுமே இருக்காது. அதே மாதிரி நம்ம பக்தியும் எந்த விதமான வைராகியத்தையும் எந்த விதமான ஞானத்தையும் கொடுக்காது. ஞான சூன்யம்னு சொல்லுவாங்களே, 15 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம ஞான சூன்யமா இருப்போம். நம்மளுக்கு திருப்பி வேர்ல்டுலி அட்டாச்மெண்ட்டோடைய, நம்ம பௌதிக விஷயங்கள்ல அட்டாச்மெண்ட்டோடைய தான் நம்ம வந்து இருப்போம். ஏன்னா நம்ம ஒழுங்கா அப்ளை பண்ணல. பிரயோஜிதக நம்ம ப்ராப்பரா அப்ளை பண்ணணும் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். அதனால தான் பக்தி பண்ணும்போது அவரு திருப்தி அடைஞ்சாரான்னு பாரு. நீயே பண்ணிக்கிட்டு நீயே திருப்தி அடைஞ்சுக்காத. என்னோட சாம்பார் மாதிரி நானே பண்ணி நானே சூப்பர்னு சொல்லிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி பண்ணாதீங்க. பக்தி ஒன்று பண்ணுனா உன்னோட குரு உனக்கு வந்து திருப்தியா இருக்காங்களா? உதாரணத்துக்கு இப்போ ஆஃப்லைட் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்துஜா மாதாஜி அமேசிங் அமேசிங், ரொம்ப நல்லா பண்றாங்க. நான் யோசிக்கிறேன் அந்த மாதாஜி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம குருவை நம்மளுக்கு சர்வீஸ் கொடுத்தவங்களோட திருப்தியோட நம்ம பக்தியை வந்து பண்றோமா, அதை வந்து நம்ம பார்க்கணும். வெரி குட். அடுத்தது இன்னொரு முக்கியமான வேர்டு பார்க்கலாம். ஆஷு, அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வைராகியம். இந்த இடத்துல ஆசு சொல்லக்கூடாது, ஆஷு சொல்லணும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு சமஸ்கிருதத்துல ஒரு 3 விஷயங்கள் கத்துக்கலாம். ஏற்கனவே 8 வேற்றுமைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நான் அதை முழுசா சொல்லி தரல, இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதை டீட்டெயிலாக வந்து இன்னொரு நாள் சொல்லித்தரேன். இன்னைக்கு வந்து நம்ம 3 சாவை பத்தி கத்துக்க போறோம். சமஸ்கிருதத்துல இன்னைக்கு நம்ம 3 சா பத்தி சொல்ல போறோம். ச, ஷ, ஷா. சொல்லுங்க மைதிலி மாதாஜி. ஓகே, அப்படியே எல்லாருமே ஆன் பண்ணி 3 ஷா சொல்லிடுங்க.
ச ஷ ஷ நல்ல டிஃபரன்ஸ் தெரியணும். எஸ் மோகனா மாதாஜி. இல்ல சா கிடையாது, சா கிடையாது. சா சரஸ்வதி சா. சொல்லுங்க மோகனா மாதாஜி முடிங்க. இல்ல தப்பு, சா கிடையாது. சா சரஸ்வதி. சரஸ்வதியா சொல்றோம். சா சா சொல்லுங்க பிரபு நீங்க அப்படி சா ஃபர்ஸ்ட்ல இருந்து சா ச ஷா ஷ ஷா. ஷ ஓகே, இதுல ச ஷா ரெண்டுமே நம்ம ஜெனரலாவே தமிழ்ல கூட இருக்குது பாத்தீங்கன்னா. சிவா சிவா அப்படின்றது வந்து ரெண்டாவது ஷா. சரஸ்வதி இப்ப நீங்க சரஸ்வதி நான் சொல்றோம் இல்லையா, சரஸ்வதி. அப்ப நாக்கு வந்து பல்லு பக்கத்துல இருக்கணும், நாக்கோட நுனி வந்து பல்லு பக்கத்துல இருக்கும். சரஸ்வதி ஜெனரலா நீங்க பாத்தீங்கன்னா நாக்கு வந்து இந்த பல்லுக்கு மேல அப்படி வந்து தொடும். ஓகே, அடுத்தது சிவா அப்படின்னு சொல்லும்போது, சிவா அப்படின்னு சொல்லும்போது நாக்கு வந்து பல்லு பக்கத்துல இருந்து கொஞ்சம் முன்னாடி வந்துடும். இப்ப நம்மளோட இது வந்து நம்மளோட வாயோட மேல் பகுதின்னு வச்சுக்கோங்க. இதுதான் இந்த 5 பல்லு. ஓகே, இப்ப புரியுதுங்களா? இது பல்லு, இது வந்து நம்மளோட வாயோட மேல் பகுதி. நாக்கு வந்து இந்த இடத்துல வரும். சரஸ்வதி அப்படின்னு சொல்லும்போது நாக்கு வந்து இந்த இடத்துல தொடணும், பல்லோட மேல் பகுதியை தொடணும். சிவா அப்படின்னு சொல்லும்போது நாக்கு வந்து இங்க இருக்கணும். ஓகே, சிவா. இன்னொன்னு தமிழ்ல என்ன வார்த்தை சொல்றது, ஷர்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஷா அந்த இடத்துல என்ன ஆகும்னா நாக்கு லேசா வளையணும். நாக்கு இந்த இடத்துல வந்து இப்படி வளையும். ஷ ஷ ஷர்ட். ஸ்ரத்தா ஸ்ரத்தவான் பஜ ஷ்ரா. அப்ப அந்த இடத்துல நாக்கு மூணாவது ஷாக்கு வந்து லேசா வளையும். ச ஷா நம்ம தமிழ்லயே இருக்குது. சாவை வந்து இப்படி போடுவோம் கரெக்டா, ஷா வந்து வா மாதிரி போட்டு இப்படி இழுப்போம். இஸ் இட் கிளியர்? இது ரெண்டு தமிழ்லயே இருக்குது, நீங்க அதுல. ஆனா அந்த ஷால வந்து நம்மளுக்கு 2 ஷா இருக்கு. ஒரு ஷா வந்து மேல தொடணும், இன்னொரு ஷாவை வந்து கொஞ்சம் வளைக்கணும். ஷா ஷா அப்படி நாக்கு லேசா ஒரு கர்வு வரும் அதுல. ஓகே, எஸ் ரசராணி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. யா ச ஷ ஷ ஷா ஷா கொஞ்சம் ஷா. ஓகே, இப்ப ஸ்ரீகலா மத்தேஜி பார்த்து கத்துக்கோ. சொல்லுங்க மத்தேஜி. ஓகே, கொஞ்சம் பரவாயில்ல, இஷா மாதிரி போயிடுது நீங்க. ஷா. ஓகே, நாக்கு வளைஞ்சுதான் பாருங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். ஷா நாக்கு கரெக்டா வளையும், நல்லா வளைஞ்சு வரும். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, சா அப்படின்னா சீதா சரஸ்வதி. சீதா சரஸ்வதி சொல்லி பாருங்க, நாக்கு வந்து இங்க வரும். சீதா சரஸ்வதி, சீதா சரஸ்வதி ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்தது ஷா வந்து சிவா சாந்தி. சிவா சாந்தி இதுக்கெல்லாம் வந்து ஷா. இப்ப ரொம்ப வளைஞ்சு வர்றது எதுக்கெல்லாம் பாருங்க, நம்மள ரொம்ப அன்றாடம் யூஸ் பண்றது. கிருஷ்ணா கிருஷ்ணா கரெக்டா சொல்லணும்னா கிருஷ்ணா நாக்கு வளைஞ்சிருக்கு பாருங்க. நீங்க எல்லாரும் சொல்லி பாருங்க. விஷ்ணு விஷ்ணு நாக்கு வளையுது பாருங்க, உள்ள உங்களுக்கு கிளியரா ஃபீல் பண்ணலாம், நாக்கு இப்படி லேசா வளையும். கிருஷ்ணா 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 விஷ்ணு விஷ்ணு. ஸோ இந்த ஷா வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும். இன்னொரு வகையில வேறுபடுத்திக்கணும்னா மூணாவது ஷா ஷா. விஷ்ணு கிருஷ்ணா. வர்ஷா, வர்ஷானா மழை, வர்ஷா இது வந்து எஸ்ல கீழே டாட் வரும். ரெண்டாவது இதுக்கு வந்து எஸ்ல மேல கோடு வரும். இது நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், தமிழ்ல எப்படி போட்டிருக்காங்க தெரியல, 1 2 3 4 போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து சா வெறும் எஸ் மட்டும் இருக்கும் இங்கிலீஷ்க்கு. ஸோ தமிழ்ல கரெக்டா போட்டிருக்கணும்னா சா அப்படின்றத இப்படி போடணும், தெரியுதா? சா. ரெண்டாவது வந்து ஷா, இது மூணாவது வந்து ஷா போட்டு அநேகமா 2ன்னு போட்டிருக்கணும், அநேகமாக, எனக்கு தமிழ் தெரியல. ஓகே, இப்ப எல்லாருக்கும் கிளியரா 3 ஷா இருக்கிறது? சம்பக மத்த சொல்லுங்க. நான் சாவடிச்சிருவேன், பரவாயில்லையா சாவ?
ம் சீதா சரஸ்வதி, சிவா சாந்தி, கிருஷ்ணா விஷ்ணு. அதுக்கு முன்னாடி ஒரு இது சரஸ்வதி சிவா ஷட். சரி, ஓகே மாதாஜி, வெரி நைஸ். வித்தியாசமா சொல்லிட்டீங்க. எஸ், வேற யாரு நீ சொல்லுங்க? கீதா மாதாஜி சொல்லுங்க. ச ஷ ஷ. வெரி குட். பிரபு இன்னொரு டவுட் பிரபு, இதுல வந்து இன்னொரு சமஸ்கிருதம் ஒரு சா வரல, அது எப்படி அது சா அதுதானே பிரபு? இப்போ சத்யோ அப்படி சொல்றோம்ல பிரபு ஸ்லோகத்துல, அந்த சா சத்யோ, சத்யோலாம் ஃபர்ஸ்ட் சாதான், ஃபர்ஸ்ட் சாதான். ஓகே. எஸ், வேற யாராவது சொல்லுங்க. ரத்தி விலாசினி பண்ணியாச்சா? பண்ணுங்க மாதாஜி. ச ஷ ஷ. ஓகே, கொஞ்சம் ஷா நல்லா வந்தது, மூணாவது இது நல்லா வந்தது. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க திருப்பி. ச. ஓகே, வெரி குட் மாதாஜி, நல்லா இருக்கு. ஹரே கிருஷ்ணா பிரபு. லக்ஷ்மி சொல்லுங்க. சொல்லுங்க லக்ஷ்மி மாதாஜி. ஷா ஷா ஷா. இல்ல, இன்னும் சரஸ்வதி கொஞ்சம் கூட வரணும். சரஸ்வதி நம்ம ஷா ஷா இல்ல, ஷா. அதுவே அந்த ஷாவே கொஞ்சம் ஹெச் வந்துருது அதுல. சா வெறும்னே சிம்பிள் சா. சா. சாரிகம அந்த சா சா. சா ஷா ஷா. ஓகே, கொஞ்சம் ரெண்டாவது ஷா தப்பு. ஷா இஷாலாம் வேணாம். ஷா ஷா சா. சாந்தி. ஷா சாந்தி, சாந்தி இல்ல, சாந்தி சாந்தி. சாந்தி. வெரி குட். ஷா. அப்ப கிருஷ்ணா சொல்லுங்க. கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. இன்னும் கொஞ்சம் வரணும், இன்னும் கொஞ்சம் வளையணும். ஓகே, பரவாயில்ல மாதாஜி, கீப் ட்ரைங். ஓகே. எஸ், சிவானி மாதாஜி ரொம்ப ஈகரா இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்க. ஹரே கிருஷ்ணா. ஷா சா ஷா ஷா. ஓகே, எழுத்து சொல்லுங்க. சரஸ்வதி. என்ன பிரபு? வேர்டு தானே பிரபு கேட்டீங்க? ஆமா ஆமா, வேர்டு தான், பட் சொன்னது கொஞ்சம் சரஸ்வதின்னு இருந்தது, சரஸ்வதின்னு இருக்கணும். ஓகே. சீதா சரஸ்வதி. வெரி குட். சிவா சாந்தி. சாந்தி இல்லையா? சிவா சாந்தி. சாந்தி சாந்தி. வெரி குட். கிருஷ்ணா விஷ்ணு. வெரி குட், வெரி குட். எஸ், அப்படியே இந்திரா மாதாஜி முடிச்சிருங்க. சா ஷா ஷா. நீங்க என்ன சாக்கெல்லாம் போயிட்டீங்க? சாக்கு எடுத்துட்டு வாடா அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. சாக் பீஸ் எடுத்துட்டு வாங்க, நீங்க அதுக்கு போயிட்டீங்க. ஓகே ஓகே மாதாஜி, பரவாயில்ல பரவாயில்ல. வார்த்தைகளை சொல்லுங்க, வார்த்தைகள் சொல்லி பழங்குங்க. சாக்கு வந்து சரஸ்வதி. சிவா சீதா சாந்தி. சாந்தி சொல்றீங்க? சாந்தி 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 சாந்தி. இந்திரா மாதாஜி, சிவானி மாதாஜி கரெக்ட் அம்மா சொல்றது? எனக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியல. அப்படியா? நான் ஸ்டில் யூ ஆர் நாட் இது இல்லையோ? எனக்கு புரியுது பிரபு, ஆனா அந்த சவுண்ட் எல்லாம் இப்ப ஸ்லோகம் எல்லாம் படிக்கல, அந்த சவுண்ட் எல்லாம் எனக்கு ஐடென்டிஃபை பண்ண வரல. ஓகேமா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி 3 இருக்குன்னு இப்ப பாத்துப்போம், அதுக்கப்புறம் பிரயோஜித்த பண்ணுவோம், அப்ளை பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம இத தியரிட்டிக்கலா கத்துப்போம். சரியா? சீதா சிவா கிருஷ்ணா, சீதா சிவா கிருஷ்ணா, அந்த மாதிரி அந்த 3த்துலயும் அந்த இதை வந்து டிஃபரன்ஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஒன்னு பிளைனா சா இருக்கணும், ஒன்னு ஷா இருக்கணும், ஒன்னு ஷா ஷா ஷா. கொஞ்சம் அழுத்தி சொல்லணும், அவ்வளவுதான். சரியா? டிரைவர் கொஞ்சம் வேகமா அழுத்தி போங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி சொன்னா 3வது வந்துடும். ஓகே ஃபைன். ஓகே, நாம இப்ப ஸ்லோகத்துக்கு போலாம். யாரு இன்னும் ஸ்லோகம் சொல்லல? வாசுதேவ பகவதி இன்னும் சொல்லி முடிச்சிட்டீங்களா எல்லாருமே? யாரும் சொல்லல கை தூக்குங்க. அனுக்குலா சொல்லுங்க.
வெரி குட். ஃபர்ஸ்ட் வாசுதேவ சொல்ல. எப்ப சொன்னாலும் ஃபுல் லைன் சொல்லணும். பகவதி இல்ல, பகவதி, பகவதி கொஞ்சம் பகவதி கா வரணும் அதுல. பகவதி பகவதி பகவதே பகவதி. கொஞ்சம் காத்து வரணும். அந்த பா சொல்லும் போது கொஞ்சம் காத்து வரணும். பகவதி. என்ன ஒரு எப்படி இருக்கணும். கத்துக்கோங்க ரத்தி விலாசன் கிட்ட வந்து கத்துக்கோங்க. இப்பதான் வர்றாரு ஆபீஸ்ல இருந்து. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஜெய் தண்டத் பிரணாம். எனக்கு யசோதாக்கு அப்புறம் உங்களதான் பிரபு. என்ன தவம் செஞ்சீங்க இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு? எம்ஜிஆர் ஸ்டைல்ல இப்படி ஒரு வணக்கம் வச்சா பாருங்க உங்களுக்கு. நீங்க கவனிக்கல. விஷாகாவை கூப்பிட்டு பிரபு, அதனால நான் நிம்மதியா உட்காந்து கிளாஸ் கவனிப்பேன். சரிங்க. ஓம் தத் சத். ஹரிவோல். ஹரே கிருஷ்ணா. பசங்களை கூட உட்கார வச்சுக்கோங்க. They will also learn nicely. In fact, நம்மளோட கொஞ்சம் வேகமா லேர்ன் பண்ணிடுவாங்க. அதுதான் பிரச்சனை. எல்லாருமே அப்ப இந்த ஸ்லோகம் சொல்லியாச்சா? சொல்லுங்க. ஸ்கூலுக்கு பிக்கப் பண்ண போறாங்க பிரபு விஷாகாவை. சரி போயிட்டு வரட்டும். ஓகே. சோ இந்த இது எல்லாருமே முடிச்சாச்சா? ஓகே. சோ பிரயோஜிதஹ மீனிங் என்ன? மைதிலி மாதாஜி, பிரயோஜிதஹ ஹரே கிருஷ்ணா பிரபு. அப்ளை பண்றது. அப்ளை பண்றது. அப்ளை பண்றதோட ரூல்ஸ் எல்லாம் என்ன சொன்ன கேஷவி மாதாஜி? ஹரே கிருஷ்ணா பிரபு. அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி அப்ளை பண்ணோம். அதே மாதிரி அவங்க சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னு. ஆஷு அப்படின்னா என்ன அர்த்தம் வர ரசராணி? ஓகே, வெரி குட். கல்பனா மாதாஜி இல்ல அஹைத்துக்கம்னா என்ன? காஸ்ட்லெஸ் பிரபு. டிபெண்டன்ட் இல்லாம காஸ்ட்லெஸ். அதாவது எந்த ஸ்பெஷல் என்டிவரும் பண்ணாம. வெரி குட். அஹைத்துக்கம். வெரி குட். வேற என்ன கேட்கணும் கேள்வி? வைராகியம்னா என்ன சொல்லுங்க. யாருக்கு கேட்கலாம்? சிந்து சொல்லுங்க. லக்ஷ்மி சொல்லுங்க. ஓகே, லக்ஷ்மி சொல்லுங்க. மாதாஜி கேட்கல. லக்ஷ்மி மாதாஜி நீங்க பேசுறது கேக்குதா பிரபு? துறவு. இப்ப கேக்குது மாதாஜி, சொல்லுங்க. வைராகியம்னா என்ன? துறவு பிரபு. வெரி குட். துறவு. சோ இந்த இடத்துல துறவை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், கேட்டுக்கோங்க. துறவு அப்படின்னா இது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம், அதுக்கு பேர் துறவு கிடையாது. துறவோட மீனிங் என்னன்னா, கிருஷ்ணர் அல்லாத, கிருஷ்ணர் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்மளால கிருஷ்ணரோட சம்பந்தப்படுத்தி அதை எடுத்துக்க முடியல அப்படின்னா அதுக்கு பேரு துறவு. கிருஷ்ண சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய வஸ்துக்களை துறக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு லட்டை துறக்க வேண்டாம், அந்த லட்டு பிரசாதம் இல்லை அதனால நான் சாப்பிட மாட்டேன், அப்ப அது துறவு. ஐயோ நான் ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட மாட்டேங்க, அதுக்கு பேர் துறவு கிடையாது. அது மேபி உனக்கு சுகர் இருக்குமா இருக்கும், அதனால தென்னிலையா இருக்கும். இல்ல தின்னா வாந்தி வரதா இருக்கும், அதனால தென்னிலையா இருக்கும். இல்ல நான் பண்ற லட்டு ரொம்ப கேவலமா இருக்கும், அதனால இருக்கலாம். பட் இது கிருஷ்ண சம்பந்தம் இல்லை, அதனால நான் தின்னல. சோ கிருஷ்ண சம்பந்தம் இல்லாத வஸ்துக்களை, சமாச்சாரங்களை, பொருட்களை நம்மை துறக்கிறதுக்கு பேரு துறவு. ரொம்ப நல்லா இருக்குல்ல இது? சோ ஒரு சர்வீஸ், உதாரணத்துக்கு ஒரு டியூட்டியை வச்சுக்கோங்க. நீங்க ஒரு அம்மா, நீங்க ஒரு அக்கா, நீங்க ஒரு அண்ணன், அம்மா அப்பா எது வேணாலும் இருந்துக்கோங்க. ஓகே. இல்ல இந்த உலகத்தை வெறுக்கிறது. நிறைய பேர் என்னக்கா வைராகியம்னா உலகமே பொய்யடா, என்னது இது காற்றடைத்த பையடா, அந்த மாதிரி துறக்கிறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு மனைவி துறக்கணும்னு அவசியமே கிடையாது. ப்ரொவைடட் மனைவி குழந்தைகள் கிருஷ்ண பக்தர்களா இருக்கும் பட்சத்தில் நீங்க துறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பட் அவங்க எப்படி, நம்ம பிரபுபாதர் அவங்க மனைவி பக்திக்கு அனுகூலமா இல்லாத போது அவர் திறந்தாரு இல்லையா? சோ அதே மாதிரி கிருஷ்ண சம்பந்தம் இல்லாமல் இருக்கும்போது அது எனக்கு வேண்டாம். இல்லைன்னா இன்னொரு விதத்துல சொல்லணும், ஐ நோ லாங்கர் வாண்ட் டு என்ஜாய் செப்பரேட்லி ஃப்ரம் கிருஷ்ணா.
நம்ம அதனால தானே அங்கிருந்து கீழே வந்தோம், பகவான் கிருஷ்ணர் அல்லாமல் என்ஜாய் பண்ணணும்ட்டு. அப்போ இப்ப நம்ம திருப்பி அங்க போகணும்னா என்ன பண்ணணும், நீ என்ன வேணுமாலும் என்ஜாய் பண்ணு, ஆனா கிருஷ்ண சம்பந்தத்தோட பண்ணிக்கும். எஸ். ஸோ வித் கிருஷ்ணா நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தம் அனுகூலமத்தை சொல்ற மாதிரி வித் கிருஷ்ண சம்பந்தம் யூ அக்செப்ட் எனி திங். பட் கிருஷ்ண சம்பந்தம் இல்லாம அதுல ஒரு விஷயம் இருக்குன்னா, உதாரணத்துக்கு எனக்கு இப்ப ரீசெண்டா ஒருத்தவங்க வீடு பத்தி கேட்டாங்க, நான் மாமா வீட்டுல இருக்கலாமா அக்கா வீட்டுல இருக்கலாமான்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், மாமாவோ அக்காவோ 2 பேர்ல யாரு டிவோட்டி, 2 பேருமே டிவோட்டி இல்லைன்னா 2த்தையும் திறந்துருங்க. எங்கேயாவது போயிட்டு ஒரு பக்தருக்கு பக்கத்துல போயிட்டு ஒரு கோயிலுக்கு பக்கத்துல போயிட்டு வீடை பாருங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ தட் இஸ் வைராக்கியம். யாருக்கெல்லாம் வந்திருக்குது? எது மேலாம் வந்திருக்குது? எஸ் சொல்லுங்க இந்திரா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. யா என்ன பிரபு சொல்ல, கிருஷ்ணர் நீங்க கை இல்லாமனா தூக்குனீங்க. வெளியில ஃபங்க்ஷன் எல்லாம் போறோம்ல பிரபு, போகையில இப்பெல்லாம் ஆ போயிட்டு டக்குன்னு அட்டன் பண்ணிட்டு வந்துடுறது பிரபு. சூப்பர், வெரி குட். ஏன்னா அங்க கிருஷ்ண சம்பந்தம் இல்லை, எனக்கு வேலை இல்லை, அங்க இருந்துட்டு 2 டிவோட்டி என்ன பிடிச்சிட்டு வரலாம். அப்படி நீங்க எக்ஸ்ட்ராவா இருக்கீங்கன்னா 2 டிவோட்டியை பிடிச்சிட்டு வாங்க. 2 பேருக்கு பாதிக்கத்தை சொல்லுங்க, 2 பேருக்கு டெய்லி கீதாவை அட்டன் பண்ண வைங்க. இந்த இதை ஒரு ஃபார்வர்டு பண்ணுங்க. இது வேணும்னா அட்டன் பண்ணு, வரட்டும், வந்தா வரட்டும், வராட்டி போட்டோம். இப்போ என்ன இருக்கு நம்மளுக்கு, ஒரு ஃபார்வர்ட் பண்றதுல என்ன ஆயிடும். ஸோ அந்த மாதிரி அப்போ நான் இன்னைக்கு இது போறேன். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஆக்சுவலி ஒருத்தனுக்கு கவரேஜ் கொடுத்தேன். அன்னைக்கு எனக்கு கிளாஸ் இருக்குன்றத மறந்துட்டேன். அப்போல்லாம் வீக்லி ஒரு கிளாஸ் தான் போய் அட்டன் பண்ணணும். அந்த ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணால் திருப்பி 15 நாளுக்கு எனக்கு கேப்பு. யாரோ ஒருத்தர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டு கொடுத்துட்டேன். அவன் எதுக்கு கேட்டான்னா கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்காக கேட்டான். அன்னைக்கு கொடுத்துட்டு அன்னைக்கு டியூட்டி வர, ஐயோ இன்னைக்கு பரத் பிரபு கிளாஸ் ஆச்சா, இன்னைக்கு போய் நம்ம கொடுத்துட்டோமேன்ட்டு ரொம்ப கடுப்பாயிட்டேன். நான் ஒரு கிரிக்கெட்டுக்காக நான் பகவத்கீதை கிளாஸை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு. அதுக்காகவே அவனுக்கு நான் வந்து கிருஷ்ணா கொடுக்கணும் அப்படின்ட்டு கிருஷ்ணா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஆனால் அவனோட நல்ல நேரம் அவன் அதை பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு வந்து யாத்ரா லீடராக இருக்கான், பரமகருணா. ஸோ பரமகருணாக்கு நான் ஏன் கிருஷ்ணா கொடுத்தேன்னா இதனால தான் கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி நம்ம எதை பண்ணாலும் அதை எப்படியாவது ஒரு கிருஷ்ணமயமாக்குறதுக்கு அதை முயற்சி பண்ணுங்க. இப்போ ஒரு கல்யாணம் இருக்கு, வேற வழி இல்லை, போய் தான் ஆகணும், அக்கா பையன் கல்யாணம் போய் தான் ஆகணும்னா அதில் எப்படி நம்ம கிருஷ்ணா பண்ண முடியும்? ஒரு 2 புக்கை தூக்கிட்டு போங்க, 2 குட்டி புக்கை தூக்கிட்டு போங்க. யாரையாவது பக்கத்தில் உட்காந்து இங்கிட்ட அங்கிட்டமா உட்காந்து பேசுங்க. யாரு நல்லா கிடைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த புக்கை கிஃப்டா கொடுத்துட்டு வாங்க. குருமராஜ் பாருங்களேன், ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒருத்தருக்கு கிளிக்கரை கொடுப்பாரு, ஒருத்தருக்கு குட்டி புக்கை கொடுப்பாரு, ஒருத்தரை சான் பண்ண சொல்ல ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் ஒரு சும்மா போக மாட்டார். He wants to make that thing. அவர் வாழ்றதே கிருஷ்ணருக்காக தான், இருந்தாலுமே அதுலயும் கொஞ்சம் ஆட் பண்றாரு பாருங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கணும், சரிங்களா? ஸோ அஹைத்துக்கம் வேர்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த விதமான ஒரு ஸ்பெஷல் என்டெவர் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்கா 2 விஷயம் கிடைக்கிறது, வைரம் அண்ட் சாரி வைரம் சொல்லிட்டேன், வைராக்கியம் அண்ட் என்ன பண்றது, அணுக்களா பார்த்தா அப்படி வைரம் மாதிரி தான் இருக்கா. ஓகே, வைராக்கியம் அண்ட் ஞானம் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறது? ரொம்ப ஆஷு, ரொம்ப இதா கிடைக்கிறது. எப்போ கிடைக்கிறது? பிரயோஜிதக. என்ன பிரயோஜிதக? எதை அப்ளை பண்ணும்போது கிடைக்கிறது? வாசுதேவ பக்தி பண்ணும்போது நம்மளுக்கு இது கிடைக்கிறது. பக்தி யோக பிரயோஜிதக. ஹரியம் தச்சத். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ரொம்ப ஈஸி ஸ்லோகம்ல, டிரான்ஸ்லேஷன்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்பவுமே ஆக்சுவலி மனப்பாடமா சொல்லிடலாம் நீங்களாம். வாசுதேவ பகவதி, அதாவது முழுமுதற் கடவுள் வாசுதேவருக்கு பக்தி யோக பிரயோஜிதக, அவருக்கு நம்ம பக்தி யோகத்தை அப்ளை பண்ணும்போது ஜனாதி ஆசு வைராக்கியம் என்ன கிடைக்கிறது? ஜனாதி அப்படின்னா பிறக்கிறது, இல்ல என்ன ப்ரொடியூஸ் பண்றது. என்ன ப்ரொடியூஸ் பண்றது? அந்த பக்தி ஞானத்தையும் வைராகத்தையும் ரொம்ப சீக்கிரமே ப்ரொடியூஸ் பண்றது, வித்தவுட் எனி ஸ்பெஷல் என்டெவர், தனிப்பட்ட முயற்சி எதுவும் இல்லாமல் ப்ரொடியூஸ் பண்றது. அவ்வளவுதான். சூப்பர். அனுகூல மாதாஜி வச்சு காப்பி. எஸ், ஸ்லோகம் இனியும் எல்லாரும் படிச்சிட்டீங்க. இந்த ஸ்லோகம்னா நம்ம திருப்பி பேட்ச் 1, பேட்ச் 3 அண்ட் பேட்ச் 4 ஸ்லோகம் படிக்க ஆரம்பிக்கலாம். நித்திய அனுசந்தானம்.
யா பேட்ச் 3 பேர் சொல்லுங்க சிந்து மாதாஜி.